சார் தமிழில் உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்? ஏன்னா நீங்கள் இன்னைக்கு சீரியஸ் கேரக்டர்லாம் பண்ணுறீங்க, ஒரு பீரியட் காமெடியில் நீங்கள் அங்கே கிங்கு. இன்னும் தமிழில் உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்? நம்ம குரு மாதிரி தான் நாகேஷ் சார். இப்போ உள்ளவங்கள இப்போ எல்லாரும் கவுண்டமணி சார் அவர் இப்படி எல்லாம் இப்போ இருக்குது. கண்ணாசு நம்ம மற்ற தடுக்கா எல்லாரும் நல்ல காமெடி பண்ணுறது ஈஸி இல்லை சார். ஆனால் எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதுதான் கேரக்டர் பண்ணுறது மாதிரி காமெடி பண்ண முடியாது. அது நீங்கள் ஏதோ செய்து யாரையும் சிரிக்காமல் இதெல்லாம் உள்ள ஒரு மாதிரி உரி போயிடும். அதுதான் டைரக்டர் சார் ஒரு கேள்வி. இந்த படத்தில் ஒரு டைலாக் இதில் பார்த்தேன் நான் ட்ரெய்லரில், இலங்கையில் முன்னாடி இருந்த ஒரு டெரர் குரூப்போட ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு எந்த டெரர் குரூப்பை நீங்கள் மீன் பண்ணுறீங்க? அது சினிமா தான் பார்க்கணும் சார். கொஞ்சம் சில சினிமையில் இருக்கிற சில விஷயங்களை இப்போ சொல்ல முடியாது. அதுதான் சார் இது விடுதலை புலிகளை கதையாது. திருவேண்டத்தில் எப்படி விடுதலை புலிகள் கதைகள் சார்? இது 80s எண்டில் 91 நடந்த ஒரு சில ரியல் இன்சிடென்ட்ஸும் இதில் வச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி ரியல் இன்சிடென்ட்ஸ் நடந்ததா? ட்ரிவாண்ட்ரத்தும் அது சம்பந்தமான அது அதோட வருന്ന கேரக்டர்ஸ் சில பேக் ட்ரோப்புகள் காட்டுது. அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு வீரப்பங்காடு சந்தனக்காடு தான். இது அனந்தன் காடு. அனந்தன் காடு ஆரியா வேற கன்னு வச்சிருக்காரு. வீரப்பன் போய் அவரோட காட்டுல അനന്തൻ കാട് ട്രിവാൻഡ്രത്തിന്റെ ഓൾഡ് നെയിം தான் അനന്തൻ കാട്. அதுதான் ஒரு இலங்கை தமிழர் எடுத்துக்காரா தமிழ்நாடு தமிழர் அது படம் அப்புறம் தான் என்ன சார்? அது அவர் தமிழ் நாடுங்கிறாரு. படத்துல அவர் நான் கடைசியில தமிழ்னு சொல்றாரு. அதாவது தமிழ்நாட்டு தமிழராக போராளியாக நடிக்கிறாரா இல்லை இலங்கை போராளியாக நடிக்கிறாரா? இல்லை சார், அது சினிமா பார்த்தா தான் பார்க்கணும். அது கண்டென்ட் ரிலீல் பண்ண முடியாது. ட்ரெய்லரில் சொல்லிட்டீங்களா? என்ன ட்ரெய்லரில் வருதா? இல்லை, ட்ரெய்லர்ல தான் புரிய வைக்கணுமோ அது மட்டும்தான் சொல்ல வேண்டியிருக்கு. தமிழ் கதாபாத்திரம் தான் சஸ்பென்ஸ். மலையாள படங்கள்ல தமிழர்களை கொஞ்சம் கேலி கிண்டல் புரியல சார். என்ன சார்? பொதுவாக மலையாள படங்கள்ல இதுவரைக்கும் தமிழர்களை கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணி தான் கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இப்படி ஆர்யாவை ஹீரோவைக்கு எப்படி பண்ணணும்னு அவங்க எப்படி ஐடியா வந்துச்சு சார்? ഞാൻ ഓൾമോസ്റ്റ് ഒരു 20 years അസിസ്റ്റന്റ് ഡയറക്ടറാக டைரக்ட் பண்ணியிருக்கோம் 5-6 படம். உங்களுக்கு சொல்லி மாதிரி யாரையும் கிண்டல் பண்ணலை. அது சப்ஜெக்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஆனால் கிண்டல் பண்ணி அவங்க நிறைய படங்களில் இப்போ சிவாஜி சார் எல்லாம் நடிச்சிருக்கு மலையாள படத்தில். நிறைய தமிழ் ஆளு அங்கே வந்து பண்ணுறது. ஆனால் கிண்டல் பண்ணி அப்படி பண்ணுறது தெரியாது. நிறைய ஆனால் அது சினிமா சப்ஜெக்ட் வைஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்தோமா இல்லை இல்லை அது பர்பஸ்ஃபுல்லி அப்படி பண்ண மாட்டேன். படத்தில் அப்படி எதுவும் இல்லை. சென்சார் ஆயிடுச்சு. சென்சார் முடிஞ்சிருச்சு. ஆரியா சார், உங்களுக்கு கேள்வி. லவ்வர் பாய் சாக்லேட் பாய்ன்ற இமேஜ் எல்லாம் மாறி சார்பட்டா பரம்பரை அந்த மாதிரி மிஸ்டர் எக்ஸ் இது மாதிரி எல்லாம் போயிட்டு உடம்பெல்லாம் முறுக்கேறிடுச்சு. பழைய இளமையான ஆரியாவை எப்போ பார்க்கறது? காதல் காட்சிகள், மொத்த காட்சிகள் இது மாதிரி எல்லாம் இருக்கிற பழைய ஆரியாவை திரும்ப எப்போ படங்கள்ல பார்க்க? அடுத்த படம் அதுதானே ஆரியா 40 ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சீரியஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படம் வந்து ராம்காம் தான். ஒரு ஜாலியான ஒரு ராஜாராணி மாதிரியான ஒரு நல்ல அழகான ஒரு ராம்காம் தான். ரைட் சார். ட்ரெய்லர்லேயே ஒரு டெரரிஸ்ட்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறீங்க. அது வந்து மறைமுகமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து சார் புரியல. ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி டெரரிஸ்ட் குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வருது ட்ரெய்லரில். உங்களுடைய பார்வை வேற, தமிழ்நாடு தமிழ் ஜனங்களுடைய பார்வை வேற. ஏன்னா எங்களுடைய பார்வை, எங்களுடைய வழி, எங்களுடைய இது வேற. அந்த டெரரிஸ்ட் குரூப்புங்கிறத வந்து நீங்கள் எப்படி காமிக்கீங்க? பாசிட்டிவாவா நெகட்டிவா? ஏன்னா எங்களுக்கு ஃபீலிங் இருக்கும், நாங்கள் 1 லட்சம் 2 லட்சம் பேரை இழந்திருக்கோம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எங்களுடைய தாய்மொழி இருக்குது. மலையாள படங்கள்னால கேட்குறோம், இது எப்படி காமிக்கிறீங்க? இந்த படம் அந்த நீங்கள் மென்ஷன் பண்ணுற டெரரிஸ்ட் குரூப்பை டிஃபைன் பண்ணி ஒரு ஷார்ட் கூட கிடையாது. அவங்களோட லைஃப் தான் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஓகேங்களா? அவங்களோட லைஃப்பும் ட்ரிவாண்ட்ரத்தில் உள்ள சாதாரண ஒரு காலனியில் உள்ள ஒரு 4 பேரோட லைஃப்பும் இணைந்து சித்திரீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். ஓகேங்களா? அதில் நீங்கள் சொன்ன அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது வந்து
வேற்று கண்ட்ரியில் சேர்ந்தவர், ஓகேங்களா. அதை அந்த இடத்துக்கு தேவைப்படுறதுனால வச்சுருக்கோம். சென்சாரும் பாஸ் ஆகிடுச்சு. இவங்கள இழிவுபடுத்தி பேசலாது, அது அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை, அது இல்லைன்றது நமக்கு தெரியும். நம்மளோட உணர்வு தான் அந்த படத்தில் பேசியிருக்கோம். அந்த மாதிரி தப்பான எந்த ஒரு இதோடையும் நம்ம அதை பண்ணலை, கையாளலை. அது நீங்கள் உறுதியாக படம் பார்க்கும்போது தெரியும். அந்த இடத்துக்கு ஏன் அந்த வார்த்தை தேவை அப்படின்னா, அவன் ரைடு வரும்போது அப்படி தான் பேசுவான். ஒரு வேற்று கண்ட்ரியில் சேர்ந்த ஒருத்தர் நம்ம ஆளுங்களை அப்படி தானே பேசுவான், டெரரிஸ்ட்னு தானே பேசுவான். அதனால அது யூஸ் படுத்திருக்கு, அவ்வளோதான். அது திரைக்கதையில் வந்து சென்சார் போர்டு கன்வின்ஸ் ஆகி அது நம்ம ஆளுங்களுக்கு எகென்ஸ்டாக இல்லை அப்படின்றதுனால தான் அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சந்தேகம்லாம் எதுவும் வேணாம் உங்களுக்கு. நம்ம அந்த மாதிரி டிஃபைன் பண்ணி ஒரு சின்ன ஷார்ட்டு கூட கிடையாது, சரிங்களா. நம்மளோட சஃபரிங்ஸ் தான் இருக்குது படத்தில் கொஞ்சம். ஓகே சுடுற மாதிரி வச்சிருக்கீங்களா சார்? சார் எல்லா கதையும் இப்போ சொல்ல முடியாது இல்லை சார். சார் அப்போ படத்தில் படம் என்ன சார், இப்போ படத்தில் நீங்கள் என்ன சார் பார்ப்பீங்க? முழுக்க முழுக்க அந்த கதைகளை சொல்லுதாங்க. முழுக்க கிடையாதுங்க, நான் தான் சொல்லிட்டேனே. அது கொஞ்சம் கேரளாவில் சேர்ந்த ஒரு 4 பேரோட கதை. இது ரெண்டும் இணைஞ்சு தான் இந்த கதை இருக்கு. ஸோ படத்தை பாருங்க சார், உங்களுக்கு பிடிக்கும்படியே தான் இருக்கும். நீங்கள் படத்தை பார்த்து இது பண்ணுங்க. தேங்க்யூ. ஆரியாண்ணா இங்க, அதாவது நீங்க வந்து தமிழர்களுடைய வலி வேதனை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஈழ தமிழர்களை பத்தின எல்லா வலி வேதனையும் நல்லா அறிஞ்சவங்க தான் நீங்க. இந்த படத்துல வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தமிழர்களுடைய மனம் புண்படுற மாதிரி ஏதாவது காட்சியில நீங்க நடிச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்க மகாமுனி மாதிரி நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தை இந்த ஸ்டோரி வந்து உங்களை எங்க இம்ப்ரெஸ் பண்ணினது, அதை பத்தி சொல்லுங்க. இந்த ஸ்டோரி இம்ப்ரெஸ் பண்ணதே வந்து அந்த கேரக்டர் தாங்க. ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணது. ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு சென்சிபிளாக, ரொம்ப இமோஷ்னலாக, அவ்வளோ பேட்ரியாட்டிக்காக பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்த கதையெல்லாம் இந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த ட்ரிவாண்ட்ரம் வரும்போது என்ன நடக்குது, என்ன ஆச்சு, அவங்களோட கொள்கை என்ன, நம்மளது என்ன, எதனால இந்த பிரச்சனை வந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த அதனால தான் முரளி கோபி வந்து அவர் நிறைய லேயர்ஸ் இருக்கும் அவரோட கதைகளில். ஸோ நிறைய லேயர்ஸ் சேர்ந்து எப்படி அது கிளைமேக்ஸுக்கு வரைக்கும் தூக்கிட்டு போகுது, கிளைமேக்ஸில் என்ன நடக்குது. ஸோ இதுதான் இது ப்ராப்பர் ஒரு எல்லாரும் புரியுற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ட்ராமா தான். ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் இருக்கும். பொலிட்டிக்கல் ஃபிலிம் கிடையாது, பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் நடக்கிற ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ட்ராமா. நன்றி நண்பர்களே. இந்திரன் சார் சார், நீங்க கருப்பு படத்துல வந்து ரொம்ப இன்னசென்ட்டா வருவீங்க. ஆனா இந்த படத்துல அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிருக்குன்னு சொல்றீங்க. மக்கள் வந்து இப்ப கொண்டாடுறாங்க, உங்களை தமிழ் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. இதே வந்து மலையாளத்துல வந்து கருப்பு எப்படி போயிட்டு இருக்கு, இப்ப இந்த படம் வந்தா உங்களோட இமேஜ் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுல? நல்லா இருக்கும். அவருக்கு இந்த ஃப்ரைடே ஒரு லவர் பாய் படம் ரிலீஸ் ஆகுங்க நாளைக்கு. அவருக்கு நிறைய இமேஜ் இருக்கு கேரளால. ப்ரொடியூசர் சார், சின்ன சின்ன ஆசையாக நாளைக்கு ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. ப்ரொடியூசர் சார் இல்லை ப்ரொடியூசர் சொல்லுங்க. பேசும்போதெல்லாம் நீங்கள் வந்து சொன்னீங்க அந்த டெரரிஸ்ட் குரூப்பை பற்றி நாங்கள் பேசல. அந்த டெரரிஸ்ட் குரூப்னா யார்? எங்களை டெரரிஸ்ட் தான் சொல்கிறீங்களா? அதாவது இந்த டெரரிஸ்ட் குரூப்னு சொல்ல அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தி இருக்குன்றது வெளி கண்ட்ரியில் சேர்ந்தவர் தான் பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்கிறேன். அதுதான் சொன்னேன், அதுதான் மென்ஷன். அதாவது இன்னொரு வேற்று கண்ட்ரியில் சேர்ந்த ஒருத்தர் தான் அந்த வார்த்தையை வந்து நம்ம ஆளுங்களை அது சொல்கிறாங்க. அதுதான் அந்த கதைக்களம்னு சொல்கிறேன் நான். எங்க மனநிலையில தான் இருக்கீங்க, டெரரிஸ்டா நினைக்கலாம் இல்ல. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, அனந்தன் காடு நீங்க டைரக்டர் ஹீரோலாம் சொல்றத பார்த்தா தமிழருக்கும் ஆனந்த காடா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆனந்த காடா இருக்குமான்னு தெரியல சார், தப்பான காடா இருக்கு. நிச்சயமா நண்பர்களே, தயவுசெய்து இப்ப நீங்க இந்த கேட்ட கேள்விகள் இதோட முடிச்சுட்டு இதை தமிழ்லாம் பண்ணாம